அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள் வணக்கம். இன்னைக்கு வீடியோ தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பார்ட் 3. பார்ட் 1, பார்ட் 2 நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன உண்மை தன்மை அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்ட் 3ல நம்ம பேச போகிறது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனில் எப்படி மெம்பர்களை ஆட் பண்ணியாச்சு, எப்படி ரிமூவ் பண்ணியாச்சு. முதல்ல நம்ம ரேங்க் வைஸே வருவோம். லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ் சாவ். அஃபிஷியலாக நான் அவரை அட்வைசராக ரெஜிஸ்டர் பண்ணும்போது பண்ணியிருந்தேன். எப்படி அவரை எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, 2022 ஆகஸ்ட் 15 தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்களுக்கு வீட்டு வரிந்து விலக்கு வேணும் அப்படின்னு உண்ணாவிரதம் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். அதனால ஆகஸ்ட் 14 அதாவது 15 காலையில் 4:30 மணிக்கு என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டாங்க. ஒரு 7 மணி ஆகும்போது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் இப்பொழுத்த விடோஸ் பிரசிடெண்ட், அன்னைக்கு ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மென் விடோஸ் வெல்ஃபேர் ஃபெடரேஷன் பிரசிடெண்டாக இருந்தாங்க. அவரையும் டிடென்ஷன் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் நாகராஜ் சாப் என்னை கூப்பிட்டாச்சு. என்ன அதுக்கு என்ன பெயில் எடுக்கிறதுக்கு அந்த விஷயத்தில் தான் பேசியாச்சு. நான் அதுக்கு தற்போதுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லிட்டேன். அங்கிருந்து நான் உண்ணாவிரதம் கண்டினியூ பண்ணேன். அந்த நாள் முதல் நாகராஜ் சாவ் என் கூட தொடர்பில் இருந்தாங்க. அப்படி 2022 டிசம்பர் 18 மிகப்பெரிய மாநாடு முடிஞ்சு 2023 மார்ச் 10 டிஎன்ஏஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. அதில் பேர் அவரது ஆட் பண்ணியாச்சு. அதே வருஷத்தில் கிட்டத்தட்ட ஜூன் ஜூலையில் செக்ரட்டரியேட்டில் ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்க்கு அவரை நான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் முதல்ல என் கூட சேரும்போது இவருடைய ஃப்ளாஷ்பேக் இன்னுமே தெரியாது, பின்னால் இருக்கிற கதை எனக்கு தெரியாத இருந்தது. இவர் ஏற்கனவே ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரைவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு வீரன் ஆரியே அவமரியாதையாக பேசி ஆஃபீஸ்லேருந்து வெளியே போக சொல்லியிருக்காரு. அவர் சர்வீஸில் இருக்கும்போதே சங்கரன் கோவிலில் ஒரு ஷால் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒரு அசோசியேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த அசோசியேஷன் அந்த ஸ்டால் பார்க்குற மாதிரி பண்ணினது, இது எல்லாமே இவர் மேலே கேஸ் இருக்கிறதாக எனக்கு தெரிஞ்சது. அப்படியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதை பற்றியெல்லாம் அவர்கிட்ட நான் பெருசாக டிஸ்கஷன் பண்ணல. அந்த ஒரு சூழ்நிலையில் இவர் நம்மளோட டிஎன்ஏஎஸ்எம் கன்வென்ஷன் நிறைய குரூப்புகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி குரூப் எல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிடலாமே அப்படின்னாச்சு. ஓகே சார் பண்ணிடுங்க அப்படின்னு. அதில் என்னையும் அட்மின் போட்டு அவர் கம்யூனிட்டி குரூப் ஸ்டார்ட் பண்ணார். அந்த டைமில் அவர் ஒரு லெட்டர் பேடில் கேட்டார் என்கிட்ட. எதுக்குன்னு நான் கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு லெட்டர் போடணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னுச்சு. அப்போ கண்டென்ட் கேட்டாச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருந்தது. அதனால நான் லெட்டர் பேடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் பெரிய இஷ்யூவாக பண்ணல. மீன்வைல் இவர் கம்யூனிட்டி குரூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் டிஜிஆர் செக்யூரிட்டியை சார்ந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அதிகமாக இவரும் இவருடைய மேனேஜரும் போட்டப்போ தான் இவர் டிஜிஆர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும்.
ஏன்னா அதுக்கு அந்த டிஜிஆர் செக்யூரிட்டி அப்படின்னு உள்ள ஒரு சிஸ்டத்தில் நான் முற்றிலும் எதிராக உள்ள சித்தாந்தம் உள்ள ஒரு மனுஷன். எந்த ஐடியாலஜியில் செக்யூரிட்டியே எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்க்கக்கூடாது அப்படின்னு உள்ள ஐடியாலஜி இருக்கிறது. இருப்பிலும் நான் அவர்கிட்ட ஒன்றுமே அதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணல. அந்த டூரேஷன்லேயே செக்ரட்டரியேட்டில் இருந்த மீட்டிங் அவரை நான் கூட்டிட்டு போகல. அதனால மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்தது. பின்னையும் நான் பொறுமையாத்தான் இருந்தேன். அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் சரியாயிருவார்னு. ஆனால் அவர் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பதிலாக கம்யூனிட்டி குரூப் இருந்து என்னையும், விடோஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களையும் வந்துட்டு அட்மின் இருந்து ரிமூவ் பண்ணாங்க. அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு இருந்தேன். ஆனால் விடோஸ் எல்லாம் அவுட் பண்ணும்போது அவங்க அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து எல்லா குரூப் இருந்தும் அவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த விஷயத்தை வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக நான் டிஸ்கஷன் செய்த போது அமுல்தாஸ் இருந்து கீழே எத்தனை ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்காங்களோ அவரை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஓகே சொன்னாங்க. ஏற்கனவே அவரை நான் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்குள்ள லெட்டரும் ரெடி பண்ணிட்டு இருந்தது. அந்த லெட்டர் ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவரை இந்த மீட்டிங் போட்டோம். மீட்டிங்கில் நான் அந்த விஷயத்தை பிளேஸ் பண்ணேன். எல்லாரும் ஓகே சொல்லியாச்சு. அவரை டேட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அக்டோபர் 23, 2023 அவரை டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் உறுப்பினர் இருந்தே அவரை டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. ஆஸ் பர் சொசைட்டி ஆக்டில் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு உள்ள எல்லா விஷயங்களையும் மிக தெளிவாக படித்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லாமே பண்றது. இதுதான் கர்னல் நாகராஜ் சாவுக்கும் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷனுக்கும் உள்ள தொடர்பு. அதனால தான் நான் அவரை டிஸ்மிஸ் பண்ணேன். அதுக்கு அவர் பெருசா எல்லாம் எங்கிட்ட ஒரு ரிட்டாலியேஷனும் பண்ணல. ஏன்னா அவர் ஒரு ஆஃபீஸர் கேடர், அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் செய்தது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், என்னை பற்றி ரொம்ப அவதூறான விஷயங்களை அவரை கம்யூனிட்டி என்று, அவர் இப்போ சொல்லப்படுற கம்யூனிட்டி குரூப் என்று அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கும் நான் பெருசாலாம் ரிட்டாலியேஷன் பண்ணுறதில்லை, ஏன்னா எனக்கு அதில் தேவையற்றது. இதுதான் நாகராஜ் சாவோட விஷயம். அடுத்தது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி ஹவுல்தார் அமுல்தாஸ். அவரை எப்படி எனக்கு பரிச்சயமானது அப்படின்னா, அதுக்கு முன்னால இந்த டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஸ்டார்ட் பண்றது பல வருஷங்களாக நான் வீடியோ விட்டுட்டு இருந்தேன். அந்த வீடியோவை இந்த வீடியோ அவர் பார்த்துட்டு அவரை என்டையர் ஃபேமிலியோட டாக்குமெண்டேஷன் எரர் இருந்தது. அப்படி சென்னை இருந்து அவர் எனக்கு ஃபோனில் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஈரோடு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ள அவருடைய எல்லா டாக்குமெண்டேஷன் நான் கிளியர் பண்ணிட்டேன். அந்த ஒரு பழக்கத்தில் இவர் சென்னையில் இருக்கிறதுனால டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய எல்லா இனிஷியேட்டிவ் எனக்கு பிடிச்சது. ஆனால் அவருடைய ஃப்ளாஷ்பேக் எனக்கு தெரியாது, பிடிச்சது. அதனால டெம்பரவரியாக அவருக்கு செக்ரட்டரி பதவி கொடுக்கலாம் அப்படின்னு இது டிஸ்கஷன் எல்லாம் எங்கேயுமே பண்ணலை, நானாக தான் முடிவு பண்ணேன். ஏன் நானாக தான் முடிவு பண்ணேன் அப்படின்னா, அந்த டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் உருவாக்குனதே நான் தான், ஃபவுண்டர். அதனால நான் தான் அதுக்கு முடிவு எடுப்பேன். அந்த அமுல்தாஸ் சார் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, நல்லா இருக்குது, அதுக்கு ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த நியூ இயர் வரை பர்ஃபெக்டா இருந்தார் அவரு. இப்போ அமுல்தாஸுக்கு நான் என்ன ரீசன் சொல்றேனோ, அதாவது டிஸ்மிஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் சொல்றேனோ அதே ரீசன் தான் பின்னால சொல்றவங்க எல்லாருக்குமே. அதனால பின்னால சொல்ற எல்லா ஆபீஸ் பேரர்ஸும் ஜஸ்ட் எப்படி நான்
சேர்த்தப்பட்டேன். எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் மட்டும்தான் சொல்லுவேன். ரீசன் வந்து இப்ப அமல்தாஸ் சாருக்கு சொல்ற அதே ரீசன் தான். 2023 டிசம்பர் மாசத்துல மிகப்பெரிய ஃப்ளட் வந்தது சென்னையில். அதே டைம்ல யூனிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பண மோசடி கும்பல்ல கிட்டத்தட்ட 20,000 எக்ஸ் சர்வீஸ்மேன் பிளஸ் சர்வீஸ் பர்சன் அதுல பாதிக்கப்பட்டாங்க. அதுல அந்த டைம் வரை 4 பேர் இறந்திருந்தாங்க. இந்த விஷயத்துக்காக டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆஃபீஸ் பேரர்ஸ் யாருமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ண வேண்டாம், அதே மாசத்தில் உள்ள தீபாவளியும் செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு உள்ள எந்த முடிவை மீட்டிங்கில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. எஸ்பெஷலி அந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டோட விஷயம் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் எங்கிட்டயே சொல்லாத எல்லா ஆஃபீஸ் பேரர்ஸும் ஒரு சிண்டிகேட்டாக ஏற்கனவே பேசி வச்சு மேட்டூர் சரவணன் மற்றும் ரியல் ஹீரோஸ் வேலூரோட வேத் பிரகாஷ் இவங்க தலைமையில் அந்த புதிய ஒரு அசோசியேஷன், அது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு உள்ள அசோசியேஷனுக்கு கொஞ்சம் பொறுப்பாளர்கள் வேணும், அதுவும் எக்ஸ் சர்வீஸ்மேன் வேணும். அப்போ அந்த மீன் டைம்ல டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷனுடைய செயல்பாடுகள், மினிஸ்டரோடு உள்ள பல இடத்துல உள்ள மீட்டிங்கு, வேலூர்ல பல வருஷங்களாக செய்ய முடியாத கேண்டீன் ரோடு கம்ப்ளீஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிருந்தாங்க. அதாவது இந்தியா லெவல்ல பேசக்கூடிய லெவல்ல டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் அப்போ எக்ஸ்போஸ் ஆயிருந்தது, இப்பொழுதும் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க அமல்தாஸ் சார் அண்ட் டீம் இந்த எக்ஸ்போஷன் வேத் பிரகாஷ் வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கு கொண்டு போறதுக்காக, இவங்களை எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்ல ஆட் பண்றதுக்காக எங்கிட்ட சொல்லாத அவங்களுக்கு ஒரு நியூ இயர் ஃபங்க்ஷன் அந்த டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் கூட பண்ணியிருந்தாங்க. அது யாருமே எங்கிட்ட சொல்லல, ஜஸ்ட் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இன்டிமேஷன் பண்ணுனது. அது அவரோட பேர் வரும்போது நான் சொல்றேன். அதுக்கு நான் விளக்கம் கேட்டேன். எப்படி கேர்னல் நாகராஜ் நான் விளக்கம் கேட்டப்போ வாட்ஸ்அப் குரூப் இருந்தும் கம்யூனிட்டி குரூப் இருந்தும் என்னை ரிமூவ் பண்ணாரோ, அதே மாதிரி அமுல்தாஸ் பாக்கி நீக்கப்பட்டவர் எல்லாரும் சேர்ந்து என்னை வாட்ஸ்அப் குரூப் இந்த அட்மின் எது உருவாக்குன என்னையே நீக்குனாங்க. அதோட தொடர்ச்சி தான் ஷோக்கஸ் நோட்டீஸ். மார்ச் 10 நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அமுல்தாஸையும் அந்த டீமையுமே ஒரே அடியா நான் டிஸ்மிஸ் பண்ணேன். டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நிறைய விஷயங்கள் அந்த பேக்டோர் என்ட்ரியில் ஆடிட்டரை கொடுத்து என்னையே டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பாவம் எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இதுதான் அமுல்தாஸோட ஸ்டோரி. இனி அடுத்தது சரவணன் மேட்டூர். சரவணன் மேட்டூர் அவர் எப்படி டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன்ல வந்தார் அப்படின்னா, மேட்டூர் மேச்சேரியில மாதேஷ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் பர்சன், நாய் சுபதர் எம்ஆர்சி நினைக்கிறேன், அவர் ஒரு வீடியோ அவர் வெளியிட்டாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்து அவங்கள வைஃபை அடித்ததாகவும் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் போட்டு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு. அந்த ஒரு சூழ்நிலையில் நானும் எங்களோட விடோஸ் ஃபெடரேஷன் மெம்பர்ஸும் மேச்சேரி பை கார் போயிருந்தோம். அவரை வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க இல்லை, அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த வீட்டில் யார் இவங்களை அடித்தவங்களோ அவங்கள போய் பார்த்தோம். எல்லாம் பார்த்தாச்சுன்னா அவங்க ஒரு ரிலேஷன் சர்க்கிள் தான், எல்லாமே பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது அப்படின்னு அங்கேயே எனக்கு தெரிஞ்சுது. இருப்பிலும் அந்த அம்மா வந்து அந்த வில்லேஜில் கிடையாது,
மேச்சேரி டவுனில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காங்க. அப்படி நாங்கள் திரும்பி வந்து அவங்க அட்மிட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க ரிலேஷன் வீட்டில் இருந்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது மேட்டூர் சரவணன், நரசப்பா, கோவிந்தராஜ் அப்படி ஒரு 5-6 பேர் அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னை பார்த்ததும் புரிஞ்சுது. அவங்க என்னை வெல்கம் பண்ணாங்க. அதை பற்றி பேசி அந்த கன்சர்ன்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசி அது கிட்டத்தட்ட அது சால்வ் ஆயிடுச்சு. அன்னையர் இருந்து மேட்டூர் சரவணன் என் கூட ரொம்ப பொலைட்டாக எல்லா அந்த விஷயத்துக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். ஆனால் அவர் ஏற்கனவே வந்து இன்னொரு அசோசியேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை ஆட்டிடியூடு சரியில்லை அப்படின்னு அந்த அசோசியேஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ண விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சமீபத்தில் தான் அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சது. இருப்பினும் டிசம்பர் 18 வரை கூட நல்லா ட்ராவல் பண்ணார். அதனால அவரை வைஸ் பிரசிடெண்டாக டெம்பரவரியாக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு சோஷியல் ஒர்க்கிட ஒரு இனிஷியேட்டிவ் என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்போ என்ன விஷயத்தை பண்ணினாலும் பொதுக்குழு கூட்டத்தில் அதை வந்து பிளேஸ் பண்ணி பொதுக்குழு கூட்டம் அதுக்கு ஒப்புதல் அளித்தா மட்டும்தான் அது வந்து சர்டிஃபைடு ஆகும். ஆனால் அந்த இடம் வரை அவங்க நிற்கல. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லை, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போகிறது. அந்த ஒரு விஷயத்தில் அந்த ஓவர் அவரோட அந்த ரெப்புடேஷன் தமிழ்நாடே தெரிஞ்சாச்சு, இரும்பு மனிதன், எல்லாமே நான் தான் அப்படின்னு உள்ள ஒரு தோற்றம் அவருக்கு அதிகமாயிட்டது. அது மட்டுமல்லாமல் அவர் ஏது அசோசியேஷன்லேருந்து நீக்கப்பட்டாங்களோ அதே அசோசியேஷனில் இருக்கிற 5-6 பேரையும் அவர் கூட இருந்து வந்தவரை, அவரை நம்பி வந்தவரையும் அவர் நீக்க செய்து தனி ஒரு மனிதனாக அங்க ஒரு லீடர் ஆகிறதுக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை அவர் செய்தார். அந்த இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரும் நீக்கப்பட்டது. அதர்வைஸ் சரவணனுக்கோ எனக்கோ வேற ஒன்றுமே ஈகோ பிரச்சனையோ ஒன்றுமே எனக்கு இல்லை. அப்பழும் இல்லை, இப்பழும் இல்லை, எப்பழுமே இருக்காது. எந்த கான்செப்ட், எந்த டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் நானால் உருவாக்கப்பட்டது. பிரசிடென்ட் மாறலாம், செக்ரட்டரி மாறலாம், என்ன வேணாலும் மாறினா நான் உயிரோடு இருக்கிற வரை டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஒரு மீட்டிங் நடந்தால் ஃபவுண்டர்கிட்ட பர்மிஷன் இல்லாத யாருமே பண்ண முடியாது. சப்போஸ் வந்து பிரசிடென்ட் மாறினாலும் ஒன்று. ரெண்டாவது, நான் எந்த செயல்பாடுகளை எல்லாமே நீங்கள் வந்து திருடலாம், கோப்பி அடிக்கலாம். பிரசிடெண்ட்டு, செக்ரட்டரி அப்படின்னெல்லாம் மக்கள் மத்தியில் செயல்பாடில் வர்றது, இந்த ட்ரமாட்டிக்காக வராது, ஆக்ஷன் பண்ணெல்லாம் வராது. அதனால மீண்டும் ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 சொன்ன மாதிரி மேட்டூர் சரவணன் மற்றும் அமுல்தாஸ் இன் ஃபியூச்சர் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் பேர் வெர்பல் ஆகவோ டெக்ஸ்ட் வழியோ எழுதியாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோர்ட்டு சம்மன் வர்றவரை டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் பிரசிடென்ட் பழனி விட மாட்டேன். அடுத்தது அதே மேச்சேரி மேட்டூரில் சேர்ந்த நரசப்பன் சார், அவர் நல்லா இனிஷியேட்டிவாக வந்து டாக்குமெண்டேஷன்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது அவர் எவ்வளவு பண்ணுறாரு, என்ன பண்ணுறதா அப்படின்னு தெரியாது. ஆனால் நல்ல திறமையான ஒரு ஆஃபீஸ் ஒர்க் செய்யக்கூடிய ஒருத்தர். அவரும் அந்த சரவணன் டீமிலேயே இருந்து அந்த நியூ இயர் செலிப்ரேட் செய்ய போனதுக்காக அவரையும் நான் கட்டாயமாக அவரையும் நான் ரிமூவ் பண்ண வேண்டிய வந்தது. அடுத்தது நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிற யூடியூபர் கஜேந்திரன். கஜேந்திரன் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு மிட் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:15 மணிக்கு ஒருத்தர் கூப்பிடுறாரு. சார், உங்களோட வீடியோ எல்லாம் நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்ல கான்செப்டு, அதனால நீங்கள் வந்து வீடியோ விடுறதுக்கு பதிலாக யூடியூப் கிரியேட் பண்ணி விடலாம் அப்படின்னாச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா,
வந்து மணி மோட்டிவாയിട്ടുള്ള சப்ஜெக்ட் இல்லை இப்போதைக்கு. எந்த கான்செப்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மக்களுக்கு என்ன செய்யணும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்யூனிட்டிக்கு அது சார்ந்து செய்துக்கிட்டு இருக்கேன். அதனால இல்லை சார், நான் அந்த யூடியூப் அந்த மாதிரி இருக்கு, எனக்கு அது கொடுத்தா ஹெல்ப்பாக இருக்கும். அப்படித்தான் கஜேந்திரனுக்கு கொடுத்தது. கஜேந்திரனுக்கு என்ன கொடுத்தாலும் எங்கிட்ட கேட்காத அவர் ஒரு யூடியூபும் போட்டது கிடையாது. ஒன்று ரொம்ப போட்டாலும் அது அவரோட பர்சனலாக உள்ள ஒரு இதுதான். அது இல்லாத அந்த யூடியூப்பில் நான் சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. யூடியூப் அங்கே அதோட யூடியூபோட ஐடியாலஜியே அந்த யூடியூப் சொந்தம் அவங்களுதான் இருக்கணும் அப்படின்னு உள்ளதுதான் கண்டென்ட். ஆனால் கஜேந்திரனை பொறுத்தவரை அடுத்தவரோட கண்டென்ட் மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். ஏன்னா அவர் ஒரு ஆஃப்டர் ஆல் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அவர் வந்து மக்கள் மத்தியில் பெரிய ஒரு விஷயத்தையெல்லாம் செய்து ஒரு சாதனையாக வந்து செய்யக்குள்ள கேலிபரும் அவர்கிட்ட இல்லை, அந்த திறமையும் இல்லாத ஒரு மனுஷன். அவரை ஏன் நம்ம கூட சேர்த்துனேன் அப்படின்னா, அவரும் சென்னையில் இருக்கிறதுனால ஒரு என்ன விஷயம் சென்னையில் நம்ம பண்ணும்போது அதுக்கு அங்கே ஒரு மென்பவர் வேணும் அப்படின்னு உள்ள கான்செப்டில் தான் பண்ணேன். அவரை கூடயே தான் அருள்ராஜ் அப்படிங்கிற ஒரு சிஎம்பி அவர் இருந்தார். அவரும் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சென்னையிட சில விஷயங்களை நான் சொல்லும்போது செய்துக்கிட்டு இருந்தது. முக்கியமாக நம் சிஎம் மீட்டுக்கு சிஎம்பியிட ஒரு ஹெல்ப் தேவை இருந்தது. அப்போது அருள்ராஜ் அவரும் சிஎம்பி தான். இந்த ஒரு லிங்கில் தான் அவங்களையும் நான் வந்து அந்த ஆஃபீஸ் பேரர்ஸில் ஆட் பண்ணேன். ஆனால் அவரும் வந்து அருள்ராஜ் ப்ளஸ் கஜேந்திரன் அந்த ரெப்புடேஷன் கொஞ்சம் அதிகமாகும் போது, அதாவது மக்கள் மத்தியில் டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் உண்மையிலே அந்த கஜேந்திரனுக்கெல்லாம் ஏபிசிடி தெரியாது. அவர் கிளர்க்குன்னு சொல்லியிருக்காரு, ஏபிசிடி தெரியாது அவருக்கெல்லாம் வந்து. அதாவது நமக்கு பட்டாளத்தில் எல்லாருக்கும் தெரியும், பட்டாளத்தில் ரொட்டைன் என்ன பாட்டு ஆர்டர் இருக்கணும், லீவ் சர்டிஃபிகேட்டு, அப்படி உள்ள ஜெனரலான விஷயம்தான். அது எல்லாருமே பண்ண முடியும், அது பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. அது அந்த டைப் ரைட்டிங் தெரியறதும் அவன் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சா எல்லாரும். ஆனால் சிவில்ல அப்படி இல்லை. சிவில்ல ஒரு ஆள் இருந்து அடுத்த ஆள் வந்து இன்னொரு மேட்ரு இருக்கும், இன்னொரு இஷ்யூஸ் இருக்கும், அப்படி நிறைய இஷ்யூஸ் சிவிலுக்குள்ள. அதையெல்லாம் வந்து ஒரு இம்மீடியட்லி ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ணக்கூடிய திறமை அந்த டீம்ல யாருக்குமே இல்லை. எஸ்பெஷலி இவர் கிளர்க்குன்னு சொல்ற இவருக்கு இல்லையே இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இவர் என்னாச்சும் சொல்லறதா இருந்தாச்சுன்னா, சொல்லிக்கிட்டு இருந்தாச்சுன்னா அது என்கிட்ட கேட்டு தான் சொல்லுவார். இப்போ நான் அதை பற்றி பயங்கரமான மாஹிர், ரொம்ப பிரில்லியன்ட் அதுலெல்லாம் அப்படின்னா இப்போதைக்கு அப்படித்தான். ஏன்னா அந்த பல வருஷங்களாக எல்லா கேஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருதும் காப்பி ரைட்டிங் எல்லாம் கிடையாது. அதனால அதுக்குள்ள நாலேஜ் எனக்கு இருக்கு, அதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. அப்போ இந்த ஓவர் ரெப்புடேஷன் ஆனதுனால, அங்கே ஃபிலிம் ஸ்டார் கூட போனதுனால, அப்படி உள்ள ஒரு விஷயத்தினால தான் அவரையும் நான் ரிமூவ் பண்ணது. அடுத்தது டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய ட்ரெஷரர் கல்யாணி அவர்கள். அவர் ரொம்ப இனிஷியேட்டிவாக ஒர்க் பண்ணுறவர். அது எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, டிசம்பர் 18, 2022 தாம்பரத்தில் அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த மாநாடுக்கு நான் யாரையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதாவது கஜேந்திரன், அமுல்தாஸ், அருள்ராஜ் இப்படியெல்லாம் நினைச்சனோ அவங்களால ஒரு மண்டபம் பார்க்கறதுக்கோ இல்லை அது சார்ந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு அவுட்புட் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அவுட்புட் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதாவது ஒண்ணுமே, அதாவது சென்னையில் இருந்துட்டு ஒண்ணுமே பண்ணல. நான் ஈரோடு இருந்து போய் மண்டபமா பார்த்து அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து நமக்கு பண்ண முடியுமா, நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள இருக்குதான்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி நான் சென்னைக்கு போயிருக்கேன் அந்த விஷயத்த. அதே சென்னையில் இருக்கிறவங்களால அதை ஒன்றுமே செய்ய முடியல. அந்த டைமில் தான் அந்த ஸ்கூலில் மீட்டிங் நடக்கும்போது காலையிலிருந்து பொழுதோடு வர ரொம்ப சின்சியரா அந்த கல்யாணிஜி அங்கே ஒர்க் பண்ணாரு. அது நான் பார்த்தேன். அப்போ நான் நினச்சேன், சரி இங்கே சென்னையில் இவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தாச்சுன்னா ஃபியூச்சரில் வந்து சென்னை பிரச்சனை என்ன இருந்தாலும் சரி பண்ண முடியும்
அப்படின்னு. அப்படித்தான் அவருக்கு ட்ரெஷரை கொடுத்தேன். அவர் நம்பிக்கையா இருக்கிற மாதிரி என்கிட்ட ஆக்ட் பண்ணாரு. நம்ம பட்டாளத்துல அகப்பிச்சேன்னு சொல்லுவோம் இல்லை, அதே மாதிரி. ஆனா அது வந்து ஒரு டிராமா தான் பண்ணாரு. அவரும் அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாரு. அதனால அவரை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுனால ரிமூவ் பண்ணல. இதுல 2-3 விஷயம் இருக்கு. ஒன்று, ஒரு கட்டமைப்புடைய டிசிஷன் ஆர்டர்ஸை வந்து மிஸ்ஒபே பண்றது, அதாவது கிக்கப் பண்றது, மைண்ட் பண்ணாது இருக்கிறது. 2வது, ஒரு அசோசியேஷன் கூட இருந்துக்கிட்டு இன்னொரு கட்டமைப்பு கூட போய் சேர்றதுக்கு முயற்சி பண்றது. 3வது, ஒரு ஷோக்கஸ் நோட்டீஸ். ஷோக்கஸ் நோட்டீஸ் அப்படின்னா ஒரு இன்டிமேஷன், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் தெரிஞ்சும் தெரியாதையுமே இருக்கலாம். அந்த மேட்ரு உண்மையா இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். அதனால உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காகத்தான் அந்த ஷோக்கஸ் நோட்டீஸ். அந்த ஷோக்கஸ் நோட்டீஸை மதிக்காத ஒரு கட்டமைப்பை உருவாக்குனவரையே வந்துட்டு எல்லா இதிலிருந்து நீக்கம் செய்வது, ஏன் சொசைட்டி ஆக்ட் இருந்தே நீக்கம் செய்யறதுக்கு முயற்சி பண்றது, இப்படி உள்ள எல்லாம் குருக்கட் மைண்ட், அதாவது அந்த பிளாக் ஷிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை, அப்படி உள்ளவங்க தான் அவங்க. அப்போ டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன்ல இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையாக ஒரு தொலைநோக்கு பார்வையோட எக்ஸ் சர்வீஸ் மேனோட வீரநாழிகள் எக்ஸ்பெஷலி அந்த அவங்களோட குழந்தைகள் அவரோட பிரச்சனை எங்க இருந்தாலும் நேரடியாக அங்க போய் அந்த பிரச்சனையை ஆராய்ந்து, இப்போ அது ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வருங்காலத்தில் அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகும், கன்ஃபார்மா கிரியேட் ஆகும். ஒரு கவர்மெண்டோட ரெக்கக்னைஸோட உள்ள ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகும். அதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணணும். அப்ப அப்படி உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ரொம்ப போல்டானவங்களும், பெர்ஃபெக்ஷன் ரொம்ப தேவை, அது இல்லாத அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க வேணும், ஒண்ணுமே எதிர்பார்க்காத இருக்கிறவங்க வேணும். அப்ப இப்படி உள்ளவங்க தான் வேணும். அப்போ இவங்களை நான் ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். சப்போஸ் இந்த ஒரு இன்சிடென்ட் வராட்டியும் அந்த போன பொதுக்குழு கூட்டத்தில் எல்லாரையுமே வந்துட்டு நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டேன்னு உள்ளதுதான் உண்மை. நிறைய பேரை புதுசாக கொண்டு வந்திருப்பேன், இருக்கிறவங்களை ரிமூவ் பண்ணியிருப்போம் வித் டெமோக்ராட்டிக்கல் வே. எப்படி ஜனநாயக முறையில் நம்ம பண்ணணுமா பண்ணியிருப்பேன். இது பண்ணாட்டியும் அன்னைக்கு பண்ணியிருப்பேன். இப்போ அதை பண்ணினதுனால என்ன ரொம்ப மோசமா பேசுறதுனாலையோ அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பேசலாம், செய்யலாம். கண்டிஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வெல்ஃபேர் பண்ணோம்னா அந்த மேட்டூர் சரவணங்கிட்ட ஒரு நிமிர்ந்து நெல் அப்படின்னு உள்ள ஒரு குரூப் இருக்கு, நாகராஜ் சாருகிட்ட இருக்கு, கஜேந்திரன் சொல்றான், அந்த கஜேந்திரன் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய குரூப் இருக்கு, அதாவது 10,000 20,000 மெம்பர்ஸ் உள்ள. அதெல்லாம் வச்சு ஒரு நல்ல அசோசியேஷனை கிரியேட் பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் மட்டும்தான் இருக்கா இந்தியாவில், இல்லாட்டி தமிழ்நாட்டில்? ஏன் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் கூடயே டிராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது அடுத்தவர் கட்டி வச்ச வீட்டில் போய் உட்கார்ந்து அந்த கேரக்டர் அவ்வளோ நல்லா இல்லைன்னு நான் ரொம்ப சாஃப்டா சொன்னாலும், கொஞ்சம் பேர் லைன்ல இருக்காங்க. கோர்ட்ல அது எப்போ டேட் வருதுன்னு தெரியல, ட்ரையல் கோர்ட்டில் எப்போ வருதுன்னு தெரியல. அந்த கேஸ் கோர்ட்டில் ட்ரையல் எப்போ வரும் அப்படின்னு தெரியல, கன்ஃபார்மாக வரும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் உருவாக்குனது ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடெண்டாக இருந்த ஈரோடு எம் பழனி. அது பைலோவிலேயே இருக்கு, அது யாராலும் மாற்றவே முடியாது. அந்த டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷனோட பேரு சொல்றதுக்கு அதுக்கு அர்ஹதை உள்ளவங்க மட்டும்தான் பேசணும்.
அல்லாத ட்ராமா விட்டு பொய் சொல்லி பிரசிடெண்ட்டை திருடுறவங்க, கோப்பி அடிக்கிறது விட பிரசிடெண்ட்டை திருடுறது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதனால நீங்க எல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ தமிழ்நாடு மக்களுக்கு அதிகம் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. நான் யாரெல்லாம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டதோ அவங்க அதிகம் பார்க்கணும். உங்களுக்கு இந்த உண்மைத்தன்மை எல்லாமே தெரியும். நான் என்ன பண்ணேன்னு தெரியும். ஜெயிம்ஸ் தங்கையோட விஷயம் தெரியும். எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேனோட அந்த 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 டைவர்ஷன் வேண்டாம். அவங்க எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்காங்க. எங்க கூட ஆயிரக்கணக்கானவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது 1 2 இல்லை. எனக்கு ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள டைம் இல்லை. இதுதான் உண்மை. அவ்வளவு பிஸியா இருக்கேன். அதுக்கடையில 1 2 மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் நான் பார்த்தேன். இந்த மெசேஜ் கூட நாமக்கல் சுப்பிரமணிக்கு ஒரு வார்னிங். உங்க டெக்ஸ்ட் மெசேஜ் நான் பார்த்தேன், எங்கிட்ட வந்தது. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், எங்க லோக்கர் ஃபைலில் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதுலேயே ஆதார் கார்டு போடுங்க, அட்ரஸ் போடுங்க, அப்போதான் எனக்கு அந்த போஸ்டல் கரஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நீங்க அவ்வளோ கமெண்டா டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் நாமக்கல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றீங்கல்ல, கீழே ஆதார் போடுறதுக்கு ஏன் பயம்? சரி, நீங்க ஆதார் போடாட்டியும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் எப்படி அதெல்லாம் ட்ரைஸ் அவுட் பண்ணணும்னு. அதெல்லாம் ட்ரைஸ் அவுட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கும் உங்களுக்கு முதல்ல வக்கீல் நோட்டீஸ் வரும். அதெல்லாம் நீங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க, டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பேரில் சந்தா கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்க. அது மட்டும் போதும் அஃபென்ஸ். சரியா சுப்பிரமணி சார், உங்களுக்கு இது ஒரு வார்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ விடமாட்டேன். அதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு ஃபைல் பண்ணி வச்சுட்டோம். உங்களுக்கு சமன் தான் அடுத்தது வரும். ஒன்றும் எஸ்கேப் ஆக முடியாது. நீங்கள் டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷனோட ஒரு ஐடென்டிட்டி கார்டு போட்டாச்சுன்னா அது டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் மெம்பர் ஆகாது. சப்போஸ் நான் மெம்பர்ஷிப் போட்டிருந்தனாலும் கொடுத்திருந்தனாலும் எனக்கு உங்களை ஒன்று ஒமிட் பண்ணுறதுக்கோ இல்லை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப நாளெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். சரியா? அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி செயற்குழு கூட்டி முடிவெடுக்க அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம், உங்ககிட்ட வச்சுக்கலாம். எந்த அசோசியேஷனில் எப்படி அந்த கேரக்டர் உள்ளவங்க இருக்கணும், எப்படி ஆட்டிடியூட் இருக்கிறவங்க இருக்கணும்னு அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கு. அப்படித்தான் வச்சிருப்போம், அதுக்கு மேல வச்சிருக்க மாட்டோம். ஓகே, இந்த பார்ட் 3 இதோட முடியுது. பார்ட் 4 அந்த கேஸ் விஷயமான டிஃபமேஷன் விஷயமான இது மாதிரி அது ஒரு 2-3 வீக்ஸ் முடிஞ்சு வருவேன். ஏன் அப்படின்னா அந்த கேஸ் இப்போதான் கோர்ட்டுக்குள்ள போயிருக்கு. அதோட ஃபைல் நம்பர் இதெல்லாமே வர வேண்டியது இருக்கு. இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் மக்களுக்காக அந்த டிஃபமேஷனை சார்ந்த ஃபுல் டீட்டெயிலும் ஒரு 2-3 வீக்ஸ் முடிச்சுட்டு தான் அந்த பார்ட் 4 வரும். பார்ட் 3 இப்போ அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.